இவரை இந்த கிழமையில் இப்படி வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும், யாரை பற்றின வழிபாடு, யாரை எந்த கிழமையில் வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரடியாகவே சிவபெருமானின் ருத்ர வடிவமாக கருதப்படக்கூடிய பைரவரை பற்றின வழிபாட்டு தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட தீமைகள்லேருந்து பாதுகாத்து துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி திதி. கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய முக்கியமான பொழுது ராகு காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட பைரவரோட சிறப்புகள், இன்னும் என்னென்ன கிழமையில் எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றின முழு தகவல் தான் இன்றைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பைரவர் அதாவது சிவபெருமானோட உக்கிரமான அதே சமயம் பக்தர்களை காக்கக்கூடிய கருணை மிகு வடிவங்களில் ஒன்று தான் பைரவர். அதனால்தான் நிறைய சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு தனியாக இருக்கிறது போலவே பைரவருக்கு கூட தனி சன்னதி தான் அமைக்கப்பட்டிருக்கும். காலத்தோட அதிபதியாகவும் திசைகளோட காவலராகவும் பக்தர்களோட துன்பங்கள் அனைத்தையும் நீக்குபவராகவும் தீய சக்திகளை அழிப்பவராகவும் எதிரிகளை அடக்குபவராகவும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடன் தொல்லைகளை போக்குபவர், பயத்தை அகற்றுபவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த நாள் எந்த நாள், எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபடுறது ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க. இந்த நாளில் நீங்கள் ருத்ராபிஷேகம் செய்யலாம், வடமாலை சாத்தலாம், இது மாதிரி நிறைய இந்த பக்தியோட வழிபாட்டால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பண தட்டுப்பாடு குறையும். எவ்வளோக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். திருமண தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி முன்னேற்றம் பெருகும். இப்போ இது ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அடுத்தது திங்கக்கிழமை என்ன வழிபாடு செய்ய அப்படின்னா, வில்வ அலைகளால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. மேலும் சங்கடகர சதுர்த்தி நாளில் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம், சந்தன காப்பு செய்து வழிபட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், நீண்ட நாள் நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் பைரவரை வழிபடுறது சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. இந்த நாளில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் குறையும், எதிரிகளோட தொல்லைகள் விளங்கும், இழந்த பொருட்கள் அப்படி இல்லைன்னா இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்க இறையருள் கிடைக்கும். அதே மாதிரி புதன்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் அதிகரிக்குங்க, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார நிலையும் உறுதியாகுங்க. அடுத்தது வியாழக்கிழமையிலையும் நெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. கண் திருஷ்டி நீங்கும், பொறாமை கொண்டவர்களோட தீய எண்ணங்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாளாக பார்க்கப்படுறதுனால பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்கிறது, வில்வ மாலை சாத்தி வழிபடுறதுனால லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க, குடும்பத்தில் வளம் செழிக்கும், பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். சனிக்கிழமையில் பைரவரை வழிபடுறது மூலமாக சிறப்பு பூஜை செய்கிறது மூலமாகவும் 7.5 சனியோட பாதிப்பு குறைய இறையருள் கிடைக்கும். அஷ்டம சனி தொடர்பான மன அழுத்தங்கள் விலகும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா கடன் தொல்லைகள் குறையும், நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கிடும். வளர்பிறை அஷ்டமியில் வழிபட்டீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும். தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட கடன் சுமை விலகுங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பது பக்தர்களுக்கு ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்படி பைரவரை எந்த கிழமையில் என்ன தீபம் ஏற்றி வழிபட சொல்லியிருக்கோமோ, என்ன அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கோமோ அதை மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்கள் நீங்கி அனைத்து சுபமான பலன்களையும் தர்றதுக்காக காத்திருக்கிறார் பைரவர். பைரவர் அருள் எல்லாருக்கும் பூரணமாய் வரட்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.